Hello students, welcome to DKMS Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1ல செவன்த் சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம்ப்பா. இப்போ கொஸ்டினை கொஞ்சம் A cross B minus C equal to A cross B போட்டு மைனஸ் போட்டு திருப்பி A cross Cன்னு எழுதியிருக்கோம். இப்போ A cross B minus Cயோட வேல்யூ இங்கே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டோம். இப்போ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ மொதல் எழுதுனா அதே வேல்யூஸ், ஏன்னா செகண்ட் சப்டிவிஷன் தானே. ஸோ இதில் இருக்கிற அதே வேல்யூஸ் தான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இருக்கிற ஏபிசியோட அதே வேல்யூஸ் தான் செகண்ட் சப்டிவிஷன்லையும் யூஸ் பண்ணுறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க பி மைனஸ் சி வந்து எடுத்துக்குவோம். பி மைனஸ் சி போட்டு ஈக்குவல் டு போட்டு பியோட வேல்யூ எழுதிடுங்க. 2, 3, 5, 7. ஸோ மைனஸ் போட்டு சியோட வேல்யூ என்னது 2. ஸோ 2 வந்து இங்கே எழுதிடுங்க. இப்போ இந்த 2 இருக்குது, இந்த 2 இருக்குது. ஸோ 2வும் மைனஸ் பண்ணால் கேன்சல் ஆகிடும். 2 மைனஸ் 2 என்னது 0 தானே. அதனால தான் இந்த 2வும் கேன்சல் ஆகிரும். கேன்சல் பண்ணால் ரிமைண்டர் இருக்கிற வேல்யூ என்னது 3, 5, 7. ஸோ அதை இங்கே எழுதிடணும். அதுக்கப்புறம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க. A cross B minus C எழுதுங்க. ஸோ ஏயோட வேல்யூ என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுதுங்க. ஸோ அந்த கிராஸ் சிம்பல் போட்டு B மைனஸ் சியோட வேல்யூ என்ன 3, 5, 7. ஸோ அதை வந்து எழுதுங்க. 1, இப்போ கிராஸ் சிம்பல் நீங்கள் போட்டிருக்கோம் இல்லையா. நான் ஆல்ரெடி சொன்ன கிராஸ் சிம்பல்னாலே பேராக எழுதணும்னு. அப்போனா 1, 3, 1, 5, 1, 7 எழுதுங்க. அதே மாதிரி 2, 3, 2, 5, 2, 7 எழுதுங்க. இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா 3, 3, 5, 3, 7 எழுதியிருக்கேன் இல்லையா. 4, 3, 4, 5, 4, 7. அதே மாதிரி கடைசியாக 7, 3, 7, 5, 7, 7 வரை எழுதணும். ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ RHS பார்க்க போகிறோம். A cross B minus A cross C. ஸோ அதுதான் RHS. இப்போ A cross Bயோட வேல்யூ வந்து எழுதிக்கோங்கப்பா. ஏயோட வேல்யூ இங்கே எழுதிட்டு கிராஸ் சிம்பல் போட்டு பியோட வேல்யூ இங்கே எழுதிக்கோங்க. ஸோ A cross B எப்படி எழுதலாம்னா 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 எழுதிட்டு அப்படியே இதே மாதிரி கடைசி 7, 2, 7, 3, 7, 5, 7, 7 அப்படியே ஃபுல் வேல்யூஸுமே இங்கே எழுதணும். அந்த வேல்யூஸ் பூரா இங்கே எழுதிடுங்க. அதே மாதிரி A cross C எழுதுங்க. A cross C எழுதிட்டு ஏயோட வேல்யூ எழுதுங்க. கிராஸ் சிம்பல் போட்டு சியோட வேல்யூ எழுதுங்க. இங்கே ஏன் A cross C எழுதுகிறோம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே எப்பயுமே எல்லா சம்லையுமே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் மொதல் எழுதணும். அதுக்கப்புறம் தான் சேர்த்து எழுதணும். மொதல் ப்ராக்கெட்டில் உள்ளது மொதல் எழுதணும். அதுக்கப்புறம் எங்கள் ப்ராக்கெட்டில் இருக்கா A cross C அது எழுதணும். ஃபஸ்ட்டு A cross B எழுதணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது A cross C இருக்குது. ஸோ அது எழுதணும். கடைசி ரெண்டையும் சேர்த்து ஃபுல் டேர்மாக எழுதணும். எல்லா சம்லையுமே இதான் ப்ரொசீஜர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏயோட வேல்யூ இங்கே எழுதிட்டு கிராஸ் சிம்பல் போட்டு அந்த சியோட வேல்யூ வந்து இங்கே போடுங்க. போட்டு 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஸோ ஃபுல்லாக வந்து எழுதிடுங்க. அதுக்கப்புறம் A cross B A cross C. ஸோ இந்த ஃபுல் டேர்மே இங்கே எழுதிடுங்க. எழுதிட்டு A cross Bயோட வேல்யூஸை எழுதிட்டு அப்புறம் மைனஸுங்கிற சிம்பல் போட்டு A cross Cயோட வேல்யூ வந்து எழுதிடுங்க. எழுதிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ A cross Bக்கும் A cross Cக்கும் மைனஸ் சிம்பல்னால் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் வேல்யூ எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்குது 1, 2 இருக்கா. இங்கேயும் 1, 2 இருக்குது. ஆனால் ரெண்டையுமே கேன்சல் பண்ணி சேம் வேல்யூஸ் இருக்கிறத எழுதக்கூடாது, கேன்சல் பண்ணிடணும். இங்கே 1, 3 இருக்கா A cross Bயில். இங்கே 1, 3 இருக்கா இல்லை. அப்போனா இதை எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் சிம்பல் பொறுத்தவரையும் சேம் வேல்யூஸை எழுதக்கூடாது. சேம் வேல்யூஸை கேன்சல் பண்ணிடணும். டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் மட்டும்தான் எழுதணும். சரியாப்பா. A cross Bயில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ A cross Cலையும் இருக்கும். அந்த வேல்யூஸை எழுதாதீங்க. அது தவிர
மற்ற எல்லாத்தையுமே எழுதுங்க. அவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸி தான் இந்த சம்மு. இப்போ பாருங்கள், கடைசியாக 7,7 எழுதியிருக்கேன். இது ஏன் எழுதியிருக்கேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? இங்கே 7,7 இருக்கா A cross Bயில்? இங்கே 7,7 இருக்கா? இல்லை. அப்போனா சேம் வேல்யூ இல்லை. அப்போனா இங்கே எழுதுங்க, 7,7 இங்கே எழுதணும். இந்த மாதிரி சேம் வேல்யூஸ் இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட்டான வேல்யூஸை மட்டும்தான் இங்கே எழுதணும். அவ்வளோதான்ப்பா இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சாரி, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபுல் டேர்ம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எல்லா வேல்யூஸுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ எழுத விட்டிங்கன்னா கூட மார்க்கு கம்மியாக சான்சஸ் இருக்குது. ஸோ கவனமாக கொஞ்சம் எழுதுங்கப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.